அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கிராண்ட்மாஸ் கிச்சன். ஜோஸ்பாட் என்ற பேரோட இருக்கும். இது வரைக்கும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணிட்டு போனவங்க இனிமேல் ஸ்கிப் பண்ணாதீங்க. தொடர்ச்சியாக வீடியோ பாருங்கள். இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறது ஆலு சப்பாத்தி. ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த வருடத்திற்கான அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எல்லா வளமும் பெற்று இன்புற்று வாட எனது முதற்கண் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஆலு சப்பாத்தி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆலு சப்பாத்தி வந்து நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி தான், ரொம்ப ஈஸியான மெத்தடில் செய்யலாம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா வந்து நான் அதை ஃபஸ்ட்டே உங்களுக்கு காமிக்கலை. நான் வந்து மாவு பிணைஞ்சு வச்சிட்டேன். ஓகேவா? மாவு பிணைஞ்சு வச்சதை உங்களுக்கு காமிக்கிறேன், அவ்வளோதான். இதை பாருங்கள். ஸோ இந்த மாதிரி மாவு பிணையணும். ரொம்ப லூஸாக பிணைச்சிக்கிங்க. சப்பாத்திக்கு எப்போ லூஸாக பிணையணும். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜீரகம் போடணும், ஆனால் ஜீரகம் நான் போடலை. எனக்கு ஜீரகம் உங்களுக்கு பிடிக்காது, ஜீரகம் போடலை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சப்பாத்தி என்ன போட்டிங்கன்னா லைட்டாக சால்ட்டு போட்டிருக்கேன், ஆயில் ஊற்றிருக்கேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்கள். ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் ஊற்றிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து அந்த உருளைக்கிழங்கு, ஒரு 2 உருளைக்கிழங்கு, பெரிய உருளைக்கிழங்கு அந்த 2 போடுங்க, அல்லது சின்ன உருளைக்கிழங்குனா ஒரு 3-4 போட்டுக்குங்க, உங்கள் இஷ்டம்தான். இதை போட்டு சால்ட்டை போட்டு நல்லா பிணைஞ்சு வச்சுக்கோங்க. லைட்டாக சுடுதண்ணி ஊற்றுக்குங்க. சுடுதண்ணி ஊற்றலாம் அல்லது தேங்காய் எண்ணெய் ஊற்றலாம். சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது ரொம்ப செமையாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் சப்பாத்தி பண்ணி வச்சோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் பாருங்கள் நல்லா பிணைஞ்சு வச்சுட்டேன். நல்லா பாருங்கள், சப்பாத்தி பாருங்கள் ரொம்ப நல்லா பிணைஞ்சு வச்சு இங்கே பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இதை வந்து சப்பாத்தி போட போகிறேன். அடுப்பில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் வச்சுட்டேன், தோசைக்குள்ளே அடுப்பில் வச்சுட்டு இப்போ சப்பாத்தியை போட்டு நான் செஞ்சு காமிக்க போகிறேன். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைய விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா உப்பி வரும். நான் வந்து ஊற வச்சு ஒரு 1 ஹவர் ஆயிடுச்சு. நல்லா ஊறி இருக்கும். இது சப்பாத்தி செய்யும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பல்லுக்கு வீட்டுக்கெல்லாம் மாட்டாது. ரொம்பவே நல்ல சுவையாக இருக்கும். வீட்டில் குழந்தைகளுக்கு மறக்காமல் ட்ரை பண்ணி செஞ்சு கொடுங்க. சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸில் இந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேண்ட சைஸில் நீங்கள் பண்ணிக்கலாம். மாவு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அதை சாஃப்டாக இருக்கனால நீங்கள் வந்து நல்லா மாவு தண்ணியாக இருக்கிறதுனால எண்ணெய் எப்போ ஊற்றிக்கிங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். நல்லாவே நீங்கள் இது பண்ணிக்கலாம். அது செய்யும்போது ரொம்ப ஒட்டும். ஆனால் வேணும் தேவைன்னா மாவு இது பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் என்னோடய சைஸுக்கு தேவையான மாதிரி நான் போட்டிருக்கேன். எனக்கு சின்ன சைஸே போதும், அதனால் இப்படி போட்டிருக்கேன் பாருங்கள். இதை போட்டுட்டு நல்லா திருப்பி விட்டுருங்க. ஏன்னா ஆக்சுவலாக எண்ணெய் நிறைய இருக்குது, ஆயில் நிறைய சேர்ந்தது தான். அந்த ஆயில் நல்லா சேர்ந்ததுனால நல்லா வந்து திருப்பி விட்டுருங்க. பாருங்கள், சப்பாத்தி ரொம்பவே சூப்பராக இருக்கும், செமையாக இருக்கும். இப்போ நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். நான் எண்ணெயை ஊற்றுனது தான், வேணுன்னா நீங்கள் ஊற்றிக்கிடலாம். ஓகேவா? பாருங்கள், நல்லா இருக்குது பாருங்கள், செமையாக இருக்கும். சப்பாத்தி சாப்பிட சூப்பராக இருக்கும். பாருங்கள். ஆமாம், இதில் ஜீரகம் போட்டுக்கோங்க. ஜீரகம் போட்டுக்கலாம், ஓமம் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். போட்டால் நல்லா உங்களுக்கு வந்து சப்பாத்தி சாப்பிட சுவையாக இருக்கும். அதனால் ஓமம் அல்லது ஜீரகம் போட்டுட்டு நல்லாயிருக்கும். இதில் சிலவங்க வந்து கருவேப்பிலையும் போடுவாங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி போடுவாங்க, பச்சை மிளகா போடுவாங்க. சிலவங்க ஆனியன் கட் பண்ணி போடுவாங்க. நல்லா இருக்கும். இங்கே பாருங்கள், சூப்பராக இருப்பாங்க சப்பாத்தி. பாருங்கள், செமையாக இருக்கா? சூப்பராக இருக்கும். லைட்டாக எண்ணெய் ஊற்றி பார்க்காம தெரியும் பாருங்கள். எண்ணெய் ஊற்றுறது தான், ஆனால் ஊற்றி காமிக்கிறேன், அவ்வளோதான். லைட்டாக ஊற்றிக்கோங்க. பாருங்கள், சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். ஆமாம், சப்பாத்தி வந்து ஒரு 2 சப்பாத்தி சாப்பிட்ற இடத்துல ஒரு 5 சப்பாத்தி சாப்பிடுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்லேயும் மறக்காமல் ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குருமா இருக்குது. இந்த குருமா பார்த்தீங்கன்னா வந்து நான் ஏற்கனவே பண்ணியிருக்கேன். இந்த குருமா வந்து உருளைக்கிழங்கு குருமா தான், நான் வீடியோ போட்டிருக்கேன். இந்த உருளைக்கிழங்கு குருமா வச்சு இதோடு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த உருளைக்கிழங்கு குருமாவோட பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து எப்போ எப்படி வேணால் பண்ணிக்கலாம். இதில் நான் போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன், தக்காளி போட்டிருக்கேன், அதுக்கடுத்து கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி போட்டிருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு அல்லது வந்து பச்சரிசி மாவு எதனாலும் போட்டுக்கலாம். இதை போட்டு இந்த சப்பாத்தியோடு சாப்பிட்டோம்னா ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்து வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு
நீ எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் குழந்தைகள் செஞ்சு கொடுங்க. கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா உங்கள் கமெண்ட் தான் என் வளர்ச்சிக்கு உதவும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களை விடைபெறுவது உங்கள் டேனியல். பாய்.